பழைய ஏற்பாட்டிலேருந்து போயிடலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நல்லா கவனமாக கேட்டுங்க. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? பைபிள் கொண்டு வராதவங்க முன்னாடி ஸ்க்ரீனில் தெரியும். ஸ்க்ரீனில் வசனம் இருக்குது, பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. முதல் வசனம் இருந்து படிங்க. ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். என்ன நாட்டுல இது? சிரியா நாடு இருக்கா இல்லையா? இப்போ இருக்குதா சிரியா நாடு? இப்போ நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, சிரியா நாட்டு மேல என்ன பண்றாங்க? போர் தொடுக்குறாங்க. யாரா ஃபோன் வச்சிருந்தா கூகுளில் போட்டு பாருங்க, மேப்பில் சிரியா நாடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அந்த சிரியா நாட்டை பற்றி தான் நம்ம இப்போ அதில் பார்க்குறோம். சிரியா நாட்டு ராஜா படைத்தலைவன். அவனுக்கு யாரு படைத்தலைவனா இருக்கான்? அவன் பேர் என்ன? நாகமான். அவன் எப்படின்னா பெரிய மனுஷனும் எண்ணிக்கையில் ஒன்றுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த சிரியா தேசத்திற்கு ரட்சிப்பை என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார். அவ்வளோ பெரிய மனுஷன். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு குறை இருந்தது. என்ன குறை? குஷ்டரோகம். குஷ்டரோகம் யாரா பார்த்துருக்கீங்களா? பழைய ஆளுங்க பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்கிறவங்க பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே என்னாச்சு, ஒழித்துட்டாங்க குஷ்டரோகத்தை. குஷ்டரோகம்னா எல்லா கையும் என்ன இருக்கும்? எல்லாமே மொட்டை மொட்டையாக இருக்கும். எல்லா விரலும் மூஷா இருக்காது அவங்களுக்கு. இந்த நகைலாம் இருக்காது, நகத்துக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கும்? புண்ணாயிட்டு இருக்கும். அவங்களால கையை வச்சுன்னா, விரலை வச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு அருவறுப்பான ஒரு வியாதி அது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துருவாங்க. அப்படியாப்பட்ட குஷ்டரோகம் தான் யாருக்கிட்ட இருந்தது? நாகமான். இந்த நாகமான் யாரு? சீரியா ராஜாவின் படை தலைவன் அவன். அடுத்த வசனம் படிங்க. சிரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். சிரியா தேசத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா, சிரியா நாட்டுக்காரங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்து ஒரு பெண் என்ன பண்றாங்க? சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களை கொண்டு வந்து அடிமையாக வச்சுருக்காங்க. அந்த பெண் வந்து எங்கே வேலைக்கு விட்டுருக்காங்கன்னா, அந்த ராஜாவோட மனைவிக்கு என்ன பண்ணோம்? பணிவிடை செய்வதற்காக அந்த பெண்ணை என்ன பண்ணியிருக்காங்க? நியமிச்சிருக்காங்க. அடுத்த வசனம் படிங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். அந்த பெண்ணு பாருங்க, அவ வந்த வேலை என்ன? அடிமையா வந்தா. ஒரு வீட்டில் என்ன பண்றா? படைத்தலைவர் நாகமான் வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கு வேலைக்காரியா இருக்கா. அவன் என்ன ஐடியா கொடுக்குறா? நம்ம எஜமா எப்படி இருக்காரு? குஷ்டரோகமா இருக்காரு. அவர் என்ன பண்ணுங்க, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? தீர்க்கதரிசி நம்ம எஜமானோட குஷ்டரோகத்தை குணமாக்கிடுவாரு. நீங்க என்ன பண்ணுங்க, அங்க அமுச்சு வைக்கன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா? அவங்க எஜமாட்டிக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அவன் வந்தது அடிமையா வந்து தேவையில்லாத வேலை தானே இது. பாருங்க, அப்படி இருந்தும் அவளுக்கு தன்னுடைய எஜமான் மேல என்ன இருக்கு? இறக்க குணம். இன்னைக்கு நமக்கு இருக்கா? நம்மளை யாராச்சும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு விட்டு அடிமையா வச்சிருந்தாங்கன்னா நாம என்ன பண்ணுவோம்? குஷ்டரோகமா இருந்தானா எதா தானே, நீ எப்படின்னா சாப்பிட சொல்லிட்டு இன்னும் நம்ம சாபத்தை கொடுப்போம். ஆனா அந்த பெண் அப்படி இல்லை. பாருங்க, அந்த இடத்துல என்ன பண்றான்? அவங்க எஜமாட்டிகிட்ட போயிட்டு, ஐயா நம்ம எஜமான அங்கே கூட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? குஷ்டரோகம் நீங்கி போகும். அதனால இன்னைக்கு என்ன பண்ணுங்க, அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போங்க. இன்னைக்கு நாம யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை நம்ம சொல்றோமா? நம்ம என்ன சொல்லுவோம்? சஞ்சனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, அங்கே டாக்டர் இருப்பாங்க, அங்கே போய்
பாருங்க, மணி டாக்டர் இருப்பாரு. மணி டாக்டர் கிட்ட இட்டுன்னு போங்க. சளியெல்லாம் என்ன ஆகும்? நல்லா ஆயிடும். டாக்டர் என்ன பண்ணுவோம்? ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன பண்றா அவ? மருத்துவர்கிட்ட அனுப்பல. ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துக்கு போய் காட்டுனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? சுகத்தை கொடுப்பார் சொல்லிட்டு அங்க அனுப்புற. அடுத்த வசனத்தை படிங்க அப்படியே. அப்பொழுது அவன் போய் அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். அந்த பெண் எஜமாட்டி கிட்ட சொல்லிட்டால. எஜமாட்டி என்ன பண்றா? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, நீங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்து பிடிச்சுன்னு வந்தீங்களே ஒரு பெண்ணு, அவ இப்படி சொல்றா. என்ன சொல்றா? தீர்க்கதரிசி கிட்ட போய் காட்டுங்கன்னு சொல்றா சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு பாருங்க அடுத்து. அப்போது சிரியாவின் ராஜா அப்பொழுது சிரியாவின் ராஜா, நல்லது நல்லது போகலாம், போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் அப்படியே அவன் தன் கையிலே தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறைய பொன்னையும் 6000 சேக்கல் நிறை வெள்ளி பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய், தொடர்ந்து படிங்க. இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரன் ஆகிய உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நாகமான் கொண்டு வருவான். நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. உடனே ராஜா என்ன சொல்றாரு? ஓகே சொல்லிடுறாரு. சரி நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. அப்பெல்லாம் வந்து ஃபோன் கிடையாது. இப்பெல்லாம் ஃபோன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நீ போடி சஞ்சனா ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க? சொல்லிடலாம். ஆனால் அப்போ வந்து ஃபோன்லாம் கிடையாதுல்ல. என்ன பண்ணுறாங்க? ஒரு நிருபம் எழுதி, பேப்பரில் எழுதி, கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் இப்படிப்பட்ட நாகமான் ஒருத்தர் வருவார், அவருக்கு என்ன பண்ணுங்க? குஷ்டரோகத்தை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. அது கூட என்ன பண்ணுறாரு? பொண்ணு வெளி 10 நாள் எப்படியா தங்க சொல்லுவாங்கல்ல, அதுக்கான மாற்று வஸ்திரம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அவங்களும் என்ன பண்றாங்க? அங்க போயிட்டு தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க. தீர்க்கதரிசி அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் படிங்க அப்படி தொடர்ந்து. இஸ்ரவேலின் ராஜா அந்த இஸ்ரவே- படிங்க. நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, ஒரு மனுஷன் அவன் குஷ்டரோகத்தை நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். பாருங்க, இங்க அந்த நிருபத்தை எடுத்துன்னு போயிட்டு எங்க கொடுத்துட்டாங்க? ராஜா கிட்ட கொடுத்தோன்னே ராஜா படிச்சு பார்த்துட்டு கோபமாயிறாரு. என்ன இது குஷ்டரோகியை கூட்டின்னு வந்து என்கிட்ட விடுறியா? அவனை என்ன பண்ணுவான்? குணமாக்கி அனுப்பணுமா சொல்லிட்டு என்ன பண்றாரு? கோவப்படுறாரு. ஆனா கொடுக்க வேண்டிய இடம் எங்க? எலிசா கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் தீர்க்கதரிசி. அவர் தான் என்ன பண்ண போறாரு? குணமாக்க போறாரு. ஆனா நிருபத்தை எடுத்துன்னு போயிட்டு எங்க கொடுத்துட்டாங்க? ராஜா கிட்ட கொடுத்தோடனே ராஜா பார்த்துட்டு கோபமாயிட்டாரு. ஒரு குஷ்டரோகி என்கிட்ட கொடுத்து நீ குணமாக்கணும் சொல்லி அனுப்புறியா? என்ன நம்ம 2 நாட்டுக்கும் நீ விரோதத்தை உண்டு பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு என்ன பண்றாரு? தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கீழ்ச்சிக்கிறாரு. இதை என்ன பண்றாரு? எலிசா கேள்விப்பட்டு, ஐயா ஐயா நீங்க கீழ்ச்சிக்காதீங்க, நிருபம் என்ன ஆயிடுச்சு? தவறா உங்ககிட்ட வந்துச்சு, நான் தான் என்ன பண்ணோம்? குணப்படுறேன், என்கிட்ட அனுப்பி வைங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்றாரு? சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க? குதிரையோட ரதத்தோட வந்து எலிசா வாசப்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆண் அனுப்பி, நீ போய் என்ன பண்ணு? யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். எலிசா என்ன சொல்றாரு? நீ போய் என்ன பண்ணு? யோர்தான்ல போயிட்டு 7 தரம் மூழ்கி எழுந்துரு. ஸ்நானம் பண்ணுன்னா என்ன பண்ணணும்? மூழ்கி எழுந்தணும். 7 தரம் போய் மூழ்கி எழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? உன்னுடைய இது என்ன பண்ணும்? சுத்தமாயிடும். அதற்கு நாகம்மா என்ன பண்றான்? கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பாருங்க, இவன் என்ன பண்ணிட்டானா, நான் நினைச்சு வந்தது வேற. எதனா மருந்து மாத்திரை கொடுத்து என்ன பண்ணுவான்? ஆயின்மெண்ட் கொடுப்பாரு, அது தடவுனா சுகமாயிடும் சொல்லிட்டு நான் நினைச்சு வந்தா,
இவரும் என்னன்னா, நீ போய் என்ன பண்ணு, யோர்தானில் போயிட்டு 7 தரம் மூழ்கி எழுதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய விசுவாசிகள்லாம் பண்றாங்க. நீ போய் ஜெபம் பண்ணு, பைபிள் படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் ஐயா, அனுப்பி வச்சிருவாரு. ஐயா கிட்ட ஜுரம்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் ஐயா என்ன பண்ணுவார், நீ போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் என்ன பண்ணுவார், சுகத்தை கொடுப்பாரு. அவங்க உடனே அவங்களுக்கு கோவம் வரும். நான் ஐயா கிட்ட வந்தா ஜெபம் பண்ண சொன்னா, ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அப்படி நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? அதே போல தான் அவனுக்கு என்னாச்சு, கோவம் வந்தது. நான் வெறும் ஆயின்மெண்ட் கொடுத்து அதை குணமாக்குவாருன்னு பார்த்தா, இவர் போய் என்ன பண்ணுறேன், யோர்தானில் போயிட்டு 7 தரம் முழுகுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், கோபம் அடைகிறான். அது பாருங்க, அடுத்து நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பார்ப்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்குரத்தோட திரும்பி போனான். பாருங்க, கோபத்தோட என்ன பண்ணிட்டாரு, திரும்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்னன்னா, எப்படி சமாதானம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி என்ன பண்றாங்க, நீ சொல்றது செய்ப்பா, செஞ்சுதான் பாரு என்ன நடக்க போகுது சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, போயிட்டு ஸ்நானம் பண்ணாரா, பண்ணலையா, பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருடைய குஷ்டரோகம் நீங்கிடுச்சு. இந்த குஷ்டரோகம் நீக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு, யாரு, சிறு பெண். அந்த சிறு பெண் என்ன பண்ணா, ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனா என்ன ஆகும், குஷ்டரோகம் குணமாயிடும் சொல்லி என்ன பண்றா, அனுப்பிச்சு வைக்கிறா. குணமாச்சா இல்லையா, குணமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்லாம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ சொன்னா டைம் இருக்காது, அதெல்லாம் வேணாம், போதும். அதாவது இங்க என்ன சம்பவம்னா, அடிமையா வந்த பெண் என்ன பண்றா, தன்னுடைய எஜமான் நல்லாவணும் சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட அனுப்பி வைக்கிறா. அனுப்புறதுனால அவர் குணமானாரா இல்லையா, குணமாயிட்டார். எங்களுக்கு தேவனுடைய நாம மகிமைப்பட்டதா இல்லையா, கண்டிப்பா மகிமைப்பட்டிருக்கோம். அடுத்து பார்க்கலாமா இன்னொரு சம்பவம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். லூக்கா 5:18. அப்பொழுது சிலர் அப்பொழுது அப்பொழுது சிலர் சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். இருங்க, இங்க என்னன்னா, ஒரு திமிர்வாதக்காரன், அதாவது அவனால எழுந்து நடக்க முடியாது, படுத்த படுக்கையா தான் இருப்பான். அவனை என்ன பண்றாங்க, 4 பேர் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அவன் எப்படியாச்சும் போட்டோம், அவனுக்கு நம்ம என்னதுக்கு செய்யணும் சொல்லிட்டு அவனை விட்டுடல. அவனை தூக்கிட்டு எங்க வராங்க, ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவர்கிட்ட எப்படியாச்சும் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஆவலோட ஆண்டவர்கிட்ட போனா குணமாயிடும், இவன் திமிர்வாதெல்லாம் அவனை விட்டு நீங்கிடும் சொல்லிட்டு அவனை எங்க இட்டுன்னு வராங்க, ஏசப்பா கிட்ட இட்டுன்னு வராங்க. ஆனா நாம என்ன பண்ணியிருப்போம், வண்டி கட்டி என்ன பண்ணியிருப்போம், ஹாஸ்பிட்டலுக்கு எங்கன்னா நல்ல ஹாஸ்பிட்டலாக பாரு, போனோடனே குணமாகிற மாரி ஒரு ஹாஸ்பிட்டலாக பார்த்து என்ன பண்ணியிருப்போம், டாடா மேஜிக்கில் போட்டு தூக்கின்னு போயிருப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த திமிர்வாதக்காரனை கட்டில் படுக்க வச்சு அப்படி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட கூட்டின்னு வராங்க. அந்த கூட்டின்னு வந்த இடத்துல ஒரே ஜனக்கூட்டம். ஏன்னா ஏசப்பா வராருன்னா என்ன ஆகும், நிறைய கூட்டம் இருக்குமா இருக்காதா, கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஏன்னா ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடக்கும், ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரிடத்துல தேடி வருவாங்க. அப்படி வரும்போது அங்கே அவங்களுக்கு குணம் கிடைக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அநேகர் கூட்டமாக கூடி அவர் பின்னாடி எப்பவுமே என்ன பண்ணும், ஒரு கூட்டம் போயினே இருக்கும். அந்த வீட்டில் என்னாச்சு, கூட்டம் அதிகமாகிடுச்சு. இவனை கட்டில் தூக்கின்னு வரதுனால உள்ள என்ன பண்ண முடியல, கொண்டு போக முடியல. அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு உதவி செய்கிறாங்க. அங்கே எப்படி அந்த சிறு பெண் அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கிறதுக்கு எப்படி அவ உதவி செய்தாலோ, அதே போல் இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அவனுடைய திமிர்வாதம் நீங்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட எப்படியாச்சும் கூட்டு போயிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டு போகிறாங்க. ஆனால் வழி இல்லை. என்ன பண்ணுறாங்க, உடனே டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க, மேலே ஏறி அந்த வீட்டோட ஓட்டை என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. அந்த வசனம் இருக்கு பாருங்க, படிங்க. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ள கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். பாருங்க, ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல, அவனை வாசல் வழியாக கொண்டு போக முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டு அந்த ஓடு தட்டோடு பார்த்துருப்பீங்களே, ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஊரில் ஓட்டு வீடுலாம் இருக்கும்ல, அந்த கேரளா ஓடு சொல்லுவாங்க, அது தட்டோடு. பாருங்கள், அந்த காலத்திலே ஓட்டு வீடு இருந்திருக்கு. தட்டோடு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஓட்டாக பிரிச்சுட்டு கேப்பு கிடச்சவொடனே என்ன பண்ணுறாங்க, அந்த கேப்பில் கட்டில் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு நேராக கீழே ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு நேராக என்ன பண்ணுறாங்க, இறக்குறாங்க.
அந்த 4 பேர் அவருக்கு உதவி செஞ்சாங்களா இல்லையா? உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்தது? ஆண்டவர் பார்த்துட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரா இல்லையா? சுகத்தை கொடுத்தாரு. பாருங்க, அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. திமிர்வாதக்காரன் என்ன பண்ணாங்க? அந்த ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள இறக்கிட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லிட்டு திமிர்வாதக்காரனை குணமாக்கிட்டாரு. குணமானானா இல்லையா? குணமாயிட்டான். இவன் குணமானதற்கு காரணம் யாரு? அந்த 4 பேர். அங்க குணமானது காரணம் சிறு பெண். அதனால நாமளும் என்ன பண்ணோம்? இது போல வியாதியா இருக்கிறவங்கள எங்க கூட்டு வரணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கூட்டு வரணும். ஆண்டவர் இடத்துல கொண்டு வரணும். ஆண்டவருடைய ஆலோசனையில் அவங்களுக்கு கொடுக்கணும். பாருங்க, அந்த 4 பேர் எப்படியாச்சும் போடணும்னு சொல்லிட்டு விட்டு இருந்தாங்கன்னா அவனோட திமிர்வாதம் நீங்கி இருக்குமா? கண்டிப்பா நீங்கி இருக்காது. அதனால திமிர்வாதக்காரன் குணமாயிட்டான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்த சம்பவம் பார்க்கலாமா? 3வது சம்பவம். இந்த சம்பவம் வந்து 3 சுவிசேஷ பகுதியிலும் இருக்கு. மத்தேயுல இருக்கு, மார்க்ல இருக்கு, லூக்கா இருக்கு. மத்தேயுல நம்ம பார்க்கலாம். மத்தேயு 9:20. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க என்ன சம்பவம்னா, ஒரு ஸ்திரீ எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷம். 12 வருஷமா என்ன ஆச்சு அவங்களுக்கு? உடம்புல பிரச்சனை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அதனால அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவங்களால வெளியே எங்கேயுமே போக முடியாது. நல்ல நிகழ்ச்சிக்கு, கெட்ட நிகழ்ச்சிக்கு, எந்த நிகழ்ச்சியும் என்ன பண்ண முடியாது? கலந்து கொள்ள முடியாது. 1 வருஷம் இல்லை, 1 மாசம் இல்லை, 2 மாசம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 12 வருஷம் கஷ்டப்படுறாங்க. 12 வருஷமா என்ன பண்றாங்க? கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க என்ன பண்றாங்க? அவங்களே என்ன பண்றாங்க? இயேசு பத்தி எப்படியோ கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுறாங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீங்களாம் எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்கள வீட்டை விட்டு என்ன பண்ணுவாங்களாம்? ஒதுக்கி வச்சிருவாங்க. வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா தீட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பாளையத்துக்கு புறம்பா என்ன பண்ணுவாங்க? அவளை கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை 12 வருஷமா என்ன பண்றாங்க? இவங்க அனுபவிச்சுட்டு வராங்க. எப்படியோ என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டுட்டாங்க. கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டா நமக்கு என்ன என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அவங்களோட நம்பிக்கை பாருங்க. அப்படியே போய் என்ன பண்றாங்க? அவருடைய வஸ்திரத்தை தொடுறாங்க. சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. 12 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? விடுதலையை கொடுத்தாரு. அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் மனசுல. 12 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு விடுதலை கொடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப என்ன இருக்கும்? மனசுல ஒரே சந்தோஷம். பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. இதே நிகழ்ச்சி வந்து மார்க்லயும் இருக்கு, லூக்காவிலையும் இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு சம்பவம் பார்க்கலாமா? லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்படியே படிங்க தொடர்ந்து. அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க எத்தனை வருஷம் இவங்க? 18 வருஷம். அங்க எத்தனை வருஷம் பார்த்தோம்? 12 வருஷம் பார்த்தோம். இங்க 18 வருஷம். என்ன ஆச்சு? அசுத்த ஆவி அவங்கள என்ன பண்ணுது? பலவீனப்படுத்தும் ஆவி அவங்கள பிடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு யாருன்னா அசுத்த ஆவினால இது பிடிக்கப்பட்டு யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. யார் என்ன குணப்படுத்தா சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாம என்ன பண்றாங்க? இருக்காங்க. அசுத்த ஆவி என்ன பண்ணுது? அவங்கள பிடிக்கப்பட்டிருக்கு.
அதே போல தான் இந்த ஸ்திரீக்கு என்ன பண்ண 18 வருஷமா ஒரு அசுத்தாவி என்ன பண்ணுது அவங்கள அலக்கழிக்குது. அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கூனி ஆயிட்டாங்க. நிமிர முடியல அவங்களால. குனிஞ்சே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா கூனிய? வயசானாதான் வந்து கூன் விழும். ஆனா இவங்களுக்கு அப்படி இல்ல. வயசாகாமலே இந்த அசுத்தாவினால என்னாச்சு? கூன் விழுந்துச்சு. நிமிர்ந்து பார்க்க முடியாது இவங்களால. எங்க போனாலும் எப்படி? குனிஞ்சிட்டே தான் இருக்கணும். குனிஞ்சிட்டே தான் போணும். வேலை செய்யும்போது குனிஞ்சிட்டே வேலை செய்யணும். சமையல் செய்யும்போது என்ன பண்ணணும்? குனிஞ்சிட்டே இருக்கணும். நாம குனிஞ்சு ஒரு வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவங்க பாருங்க 18 வருஷமா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. 18 வருஷமா இவங்களால என்ன பண்ண முடியல? நிமிரவே முடியல. இந்த 18 வருஷமா இவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போதான் இயேசுவை பத்தி என்ன பண்றாங்க? கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு ஆண்டவரத்துல வந்து என்ன பண்றாங்க? சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. பெற்றுக்கொள்றாங்களா இல்லையா? ஆண்டவர் அவங்களை என்ன பண்றாரு? சுகப்படுத்துறாரு. பாருங்களா 12வது வசனத்துல இயேசு அவளைக் கண்டு இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை என்ன பண்ண மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம், ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 18 வருஷம் நிமிர முடியாத கூனி என்ன பண்ணிட்டாங்க? இங்க குணமாயிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். இன்றைக்கும் அநேகர் என்ன பண்றாங்க? இதே போலதான் வருஷ கணக்கில் நாள் கணக்கில் வியாதியோடு அசுத்தாவினால பீடிக்கப்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணலாம்? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்றாருங்க? நீ என்ன பண்ண? விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவங்கள குணப்படுத்திட்டாரு. குணமாயிட்டாங்களா இல்லையா? குணமாயிட்டாங்க. இங்க என்ன பண்ணாங்க? 18 வருஷமா நிமிர முடியாத கூனி குணமாயிட்டாங்க. அடுத்த கடைசியான சம்பவம் யோவான் 5:1. 5:1 படிங்க. இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். போனார். எபிரேய பாஷையிலே எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் வாட்டு வாசலின் அருகே இருக்கிறது. ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். போதும் அப்படின்னு இங்க இயேசு என்ன பண்றாரு? எருசலேமுக்கு வராரு. எருசலேம் என்ற ஊருக்கு வராரு. அங்க எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எங்க இருக்கு? எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்குது. அந்த குளத்தோட மகிமை என்னன்னா, அந்த குளத்தை சுற்றி யார் இருப்பா? வியாதிஸ்தருங்க, குருடருங்க, சப்பானிங்க, தூம்பின கையுடையங்க, அப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த குளத்தை சுற்றி இருப்பாங்க. இந்த சம்பவம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இதை நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களா? இருந்தாலும் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். இதுலேருந்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. அதாவது இந்த சுற்றி என்ன பண்ணுறாங்க? வியாதிஸ்தெல்லாம் இருக்காங்க. என்ன காரணத்துக்காக இருக்காங்க? அவங்க அந்த குளத்தை வந்து ஒரு தேவதூதன் என்ன பண்ணுவானா? கலக்குவானா? கலக்கும் போது யார் போய் அது முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்குமா? இன்னைக்கு இப்படிப்பட்டவங்களாம் எங்கே இருக்காங்க? கோயில் வாசலில், மசூதி வாசலில், சர்ச்சு வாசலில் தான் இருப்பாங்க. குருடருங்க, சப்பானிங்க. எதுக்காக? சர்ச்சு முடிச்சுட்டு வரும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? பிச்சை கேட்பாங்க. ஆனால் இங்கே அப்படிப்பட்ட பிச்சை கேட்கறதுக்காக உட்காந்து இல்லை யாரும். எதுக்காக இருக்காங்க? தாங்களோட சுகம் பெறதுக்காக அந்த குளத்தை சுற்றி இருக்காங்க. தேவதூதன் எப்போ கலக்கம் என்ன பண்ணுறாங்க? பார்த்துனே இருப்பாங்க. கலக்கும் போது டக்குன்னு போய் என்ன பண்ணுவாங்க? இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகம் கிடைச்சிடும். அது போல ஒரு சம்பவம். அடுத்த வசனம் படிங்களா? 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். முதல்ல ஒரு சம்பவம் பார்த்தோம். எத்தனை வருஷம்? 12 வருஷம். அடுத்த ஒரு சம்பவம் பார்த்தோம். எத்தனை வருஷம்? 18. அடுத்து
பாருங்க 38. இவன் பயங்கரமான ஆளா இருக்கான். 38 வருஷமா வியாதி இன்னும் என்ன ஆகல, குணமாகல, கொலை தாண்டியே பார்த்துன்னு இருக்கிறான். அவனுக்கு யாருமே சொந்தக்காரங்க யாருமே இல்லை போல. எல்லாரும் தூக்கின்னு வந்து எங்க விட்டுக்கிறாங்க, விட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண, வயசாயிடுச்சுன்னா அவங்கள பராமரிக்க முடியாம எடுத்துன்னு போய் என்ன பண்றாங்க, எங்க விடுறாங்க, முதியோர் இல்லத்துல விட்டா கூட பரவாயில்ல. நிறைய சம்பவம் என்ன நடக்குதுன்னா, எங்கன்னா பைக்கில் வர வச்சுட்டு போறாங்க. இங்கே நில்லு பார்த்தோம், கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்து சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு வரேன்றாங்க. போறாங்க, ஆனா திரும்பி வர மாட்றாங்க. பார்த்தா வயசானவங்க இடம் தெரியாம ரோட்ல சுத்தி நிற்கிறாங்க. அதோட முதியோர் இல்லத்துல போய் விடுறாங்களா, அவங்களே மேல் போல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. கார்ல இட்டுன்னு வராங்க, இட்டுன்னு வந்து எங்கன்னா இறக்கி விட்டுட்டு நைஸா அதோ இருப்பா, அதோ சாப்பாடு வேணாரு அப்படி சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரதே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, வயசாயிடுச்சு, ஊர் தெரியாம இது தெரியாம என்ன பண்ணாங்க, ரோட்ல அலைஞ்சுன்னு இருக்காங்க. அதே போல இவங்களை தூக்கின்னு போய் எங்க அங்க எடுத்துன்னு வந்து விட்டுருப்பாங்க போல. ஏன்னா இவன் திமிர்வாதமா இருக்கான், எழுந்து கூட நடக்க முடியாது, இவனை வச்சு நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எடுத்துன்னு போய் விட்டுருப்பாங்க போல. 38 வருஷம் பாருங்க, ரொம்ப கொடுமைல இது. 38 வருஷம். அடுத்து படிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு படுத்து இருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விரும்புகிறாயா என்று கேட்டார். பாருங்க கேள்வி எப்படி கேட்கிறாரு பாருங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா இது? சுத்தமாக வேண்டும் விரும்புறியா கேட்டா என்ன சொல்லியிருப்பான்? எனக்கு அந்த விருப்பமே இல்லை, நான் இங்கேயே படுத்துனே இருக்கிறேன்னு சொல்லியிருப்பானா? பாருங்க, அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. இன்னைக்கு உங்களே அப்படிதான், நீ குணமாகணும்னு சொல்லிட்டு விரும்புறியான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்பாரு. நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை தவறா எடுத்துக்கூடாது. இங்க பார்த்து என்ன கேட்குற, 38 வருஷம் 38 வருஷமா இருந்தவனை பார்த்து நீ குணமாகறதுக்கு விரும்புறியான்னு கேட்டா சும்மா இருப்பானா? இந்தாங்க இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நான் அதுக்காக தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ண இருக்கிறேன். அப்பா தெய்வமே, வா தெய்வமே என்னை காப்பாற்ற சொல்லியிருப்பான். சொல்லியிருக்க மாட்டான்? கண்டிப்பாக சொல்லியிருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, குணமாக்குறாரா இல்லையா? கேட்டுட்டு அப்படியே போயிடல. அடுத்ததா பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், பாருங்க. ஆண்டவரே, ஆ, தண்ணீர் கலக்கப்படும் போது தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஒருவரும் நான் இல்லை. போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இவன் பாருங்க, அப்போ கூட ஏசுனவன் தெரிஞ்சுக்கல, இருக்கிற கஷ்டத்தை சொல்லுகிறான். அவன் நீ விரும்புறியான்னு கேட்டாரு. ஆமா விரும்புகிறோம் சொல்லியிருந்தா அடுத்து குணமாக்கிட்டு இருக்கலாம். இவன் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லுகிறான், வரலாறு சொல்றாங்க. என்ன இங்கே வியாதிஸ்தர் இருக்காங்க, என்ன குளத்தை கலக்குறாங்க, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறான், புலமின்னு இருக்கிறான். இன்னைக்கு நாமளும் அப்படிதான், நேரடியாக ஆண்டவர்கிட்ட எதுவுமே சொல்றது கிடையாது, புலமினே இருப்போம். தேவையில்லாத புலமின்னு தான் ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாரு. நீ விரும்புறான்னு கேட்டாரு, விரும்புறேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, சரி ஓகே நீ குணமாக சொல்லிட்டு குணமாக்கிட்டு இருப்பாரு. அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், என்னை விட்டுன்னு போய் எனக்கு யாருமே இல்லை, குளத்தை கலப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கதையெல்லாம் சொல்லுகிறான். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவனை விடல. அடுத்த வசனம் பாருங்க. ஆண்டவர் அவருக்கு பிரதியுத்தரமாக இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட நட என்றார். என்றார். ஒரே வாரத்தில் என்ன பண்ணிட்டாரு, குணமாக்கிட்டாரா இல்லையா? குணமாக்கிட்டாரு. அங்க ஆண்டவரே தேடி போய் என்ன பண்றாரு, குணமாக்குறாரு. அங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பார்த்தோம். என்ன பார்த்தோம், கூனி. என்ன பண்றாரு, ஆண்டவரே தேடி போய் தான் குணமாக்குறாரு. பாருங்க, இப்போ நம்ம எத்தனை சம்பவம் கேட்டிருக்கோம்? 5 சம்பவத்தை கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்கல்ல? இப்போ நீங்க தான் முடிக்க போறீங்க. 5 சம்பவத்துக்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசுல என்ன பட்டுச்சு? இந்த செய்தி கேட்டீங்க, சம்பவத்தை கேட்டாச்சு, இப்போ பிரசங்கத்தை முடிக்கணும். எப்படி முடிக்கலாம்? முதல் 2 சம்பவம் ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. அடுத்த சம்பவம்லாம் வந்து அவங்களும் தெரிஞ்சுன்னு போற, ஆண்டவரே தெரிஞ்சுன்னு போறாரு. ஆண்டவரே சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் 2 சம்பவம் பார்த்தோம்ல, அதுக்கு வந்து அவங்கள வந்து இன்னொருத்தர் புஷ் பண்ணி அனுப்பிச்சு தான் அவங்களுக்கு என்னாச்சு, சுகம் கிடைச்சிது. மீதி இருக்கிற சம்பவம் வந்து ஆண்டவரே போயிட்டு தேடி போய் அவங்கள அதானே சொல்றீங்க, ஆண்டவரே தேடி போய் ஆமாம் அவங்களே தெரிஞ்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க,
குணமாகறாங்க. இப்போ இந்த சம்பவத்தை ரெண்டா பிரிச்சுட்டீங்க. மூணா பிரிக்கிறீங்களா? நானே ரெண்டா தான் பிரிச்சேன். நீங்க மூணா பிரி ஆ? மூணா பிரிக்கலாம். ஆ, பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி இப்போ இங்க இங்க இருக்கிறீங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு மனசுல வரும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அந்த புரிதலை கொடுப்பாரு. இப்போ நீங்க ரெண்டா பிரிச்சீங்க, மூணா பிரிச்சிட்டீங்க. மூணாவது என்ன? ஏசு ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் சொல்லி சுகம் கிடைச்சது. ஆ மூணு மூணு இதுவா பிரிச்சிட்டீங்க. சரி, ரொம்ப நல்லது. நான் ரெண்டு தான் நினச்சின்னு வந்தேன். நீங்க எனக்கே சொல்றீங்க மூணு மூணா. சரி, கரெக்டு. ரெண்டு சம்பவம் வந்து ஆண்டவரை பத்தி மற்றவங்க சொல்லி என்ன வச்சு அவங்களுக்கு சுகம் கிடைச்சது. அடுத்த சம்பவம் வந்து அவங்களா போயிட்டு விசுவாசத்தினால வந்து அவங்க சுகத்தை பெற்றுட்டாங்க. அடுத்த ரெண்டு சம்பவம் வந்து ஆண்டவராக போயிட்டு என்ன பண்றாரு? தேடி போய் சுகத்தை கொடுக்குறாரு. இந்த மூணு கேட்டகரி இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்? விசுவாசத்தோட நம்ம நம்ம ஏன்னா நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, வந்துட்டோம். இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, மூணா பிரிச்சுட்டீங்கல்ல, இப்போ எப்படி முடிக்க போறேன்னா, எதுக்காக அவங்க அந்த 12 வருஷம், 18 வருஷம், 38 வருஷம் இவங்களுக்கு யாருமே சொல்றதுக்கு இல்லையா? சொல்றதுக்கு யாருமே இல்லை. இருந்திருந்தா அவங்க போயிட்டு இருப்பாங்கல்ல. அங்க நாகமானுக்கு சொல்றதுக்கு ஆள் இருந்தது. ஆனா இவங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கு யாருமே இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இன்னைக்கு இது போல வந்து நம்முடைய இந்திய தேசத்துல எத்தனையோ பேர் வருஷ கணக்கில் வந்து ஆண்டவரை பத்தி தெரியாம, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு யாருமே தெரியாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். சொல்றதுக்கு ஆள் இருந்திருப்பாங்க. எந்த ஸ்திரீ? கூனியா? ஆ, அதான் அவங்க வந்து ஆண்டவர் முழுமையா இன்னும் விசுவாசிக்கல, கேட்கல. அதான் இன்னைக்கு வந்து இந்த வருஷ கணக்கில் ஏன் இருந்தாங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதுபோல் நிறைய பேர் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்காங்க. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில், நம்முடைய விளாங்காடு பாக்கம் ஊராட்சியில், ஏன் நம்ம தூரம்லாம் போக தேவையில்ல, நம்முடைய கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இது போல் எத்தனையோ பேர் நாள்பட்ட வியாதினால என்ன பண்ணியிருக்கலாம்? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். எப்படி இந்த 18 வருஷமா, 12 வருஷமா, 38 வருஷமா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆண்டவரை பற்றி சொல்லியே இருந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமலும் இருந்திருக்கலாம். இந்த 38 வருஷமா பாருங்க எவ்வளோ கஷ்டம் அவனுக்கு. இந்த 38 வருஷத்துல யாராச்சும் ஒருத்தர் ஆண்டவரை பற்றி சொல்லி அவனை என்ன பண்ணியிருக்கலாம்? குணப்படுத்திக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்களா, அநேகர் இது போல இருக்கலாம். அவங்களை நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, முயற்சி. இந்த இந்த சம்பவத்தை இந்த சம்பவத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கும்போது அவங்கள நம்ம என்ன பண்ணோம்? சொல்லணும். ஐயா நாங்கள் இத்தனை வருஷமா நான் வியாதியோடு இருக்கேன், இத்தனை வருஷமா வருஷக்கணக்கில் எனக்கு யார் சுகம் கொடுப்பான்னு யாருன்னே எனக்கு தெரியாமல் நான் இருக்கேன். அப்போ தான் நம்ம அவங்களுக்கு போய் தேடி நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு அவனோட சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அறிவிக்கும் போது இது போல் அவங்க என்ன பண்ண தேவையில்ல, வெயிட் பண்ண தேவையில்ல. பாருங்க 38 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கான். அந்த 38 வருஷமா அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்றது இருந்திருப்பாங்க. சொன்னாலும் அவனுக்கு கேட்கறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. பாருங்க இது போல நம்முடைய மாவட்டத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க, ஆண்டவரை பற்றி அறிஞ்சோம் அந்த விசுவாசம் இல்லாதவங்க இருக்கலாம். அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் முதல் 2 சம்பவம் பாருங்க. அந்த சிறு பெண் அமைதியா இல்லை, என்ன பண்ணா? ஆண்டவர் இடத்துல அனுப்புறான். இன்னைக்கு நாம செய்யற தவிர ஆண்டவர் இடத்துல அனுப்பாம நம்ம மற்ற தேவையில்லாத இடத்துல என்ன பண்றோம்? நம்ம அனுப்பி வைக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா அனுப்பி வைக்கிறோம், அனுப்பி வச்சிருப்போம். ஆனா அந்த சிறு பெண்ணை போல நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க விசுவாசத்தில் என்ன பண்ணலாம்? சுகத்தை பெற்றுக்கலாம். இல்லை விசுவாசம் இல்லாம போயிடலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள எங்க இட்டுன்னு வந்தீங்க? தேவாலயத்துக்கு இட்டுன்னு வந்தீங்க. ஆண்டவரை பத்தி சொன்னீங்க.
உங்க மேல இருக்கிற குறை எல்லாமே நீங்கிடும். ஆண்டவர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, அந்த செல்பெண்ணை போல என்ன பண்ணோம், இது போல வியாதியா இருக்கிறவங்கள நம்ம ஆண்டவர் இடத்துல முதலாவது என்ன பண்ணணும், ஆண்டவர் இடத்துல அனுப்பணும். அந்த சம்பவத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். அடுத்த சம்பவம் பார்த்தோம்ல, அந்த திமிருவாதக்காரன். அந்த திமிருவாதக்காரன் அவங்கள அப்படியே விட்டுல 4 பேரா சேர்ந்து என்ன பண்றாங்க, அவனை எங்க கூட்டு வராங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட்டு வராங்க. இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணோம், நம்ம தனியாளா நம்ம போராட முடியாது. அதனால நம்ம ஒரு 4 பேரா 5 பேரா சேர்ந்து குழுவா சேர்ந்து என்ன பண்ணலாம், இது போல இருக்கிற மக்களை நம்ம ஆண்டவருடைய வழிக்கு கொண்டு வரலாம். முதல் சம்பவம் தனியாளா செய்யலாம். 2வது சம்பவம் ஒரு குழுவா. ஏன்னா ஒருத்தரால முடியாது. நம்ம கூட ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தாலும் நமக்கு ஒரு தைரியம் வரும். அதுபோல் நம்ம 4 பேரா சேர்ந்து கூட என்ன பண்ணலாம், அதுக்கு தான் ஜெபக்குழு, வாலிபர் குழு, பெண்கள் ஐக்கியம், அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணி ஜெபிக்கிறோம். இதுதான் அது காரணம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு 4 பேர் 5 பேரை சேர்ந்து அவங்கள போய் என்ன பண்ணலாம், சந்திக்கலாம். சந்தித்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், சுகத்தை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் வந்து வியாதினால கட்டுனால பாதிக்கப்படுறாங்க. மந்திரவாதத்தினால அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பில்லி சூனியத்தினால பாதிக்கப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போனாலும் டாக்டர் சொல்லிடுறாங்க, எதுவுமே உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி சொல்லிட்டாலே என்ன காரணம், அது அவங்களுக்குள்ள ஏதோ அசுத்த ஆவி இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அவங்கள ஜெபித்து அதன் பிரகாரம் அவங்கள வழி நடத்தணும். வழி நடத்தணும், வழி நடத்தக்கூடாது, கண்டிப்பாக வழி நடத்தணும். இந்த சம்பவத்து மூலயமா புரிஞ்சுக்கினீங்களா? இந்த 2 பேர் எப்படி சொன்னாங்களோ அதே போல் இந்த அடுத்த 3 சம்பவமும் அவங்களுக்கு சொல்லாமல் விட்டுருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அவங்கள என்ன பண்ண விசுவாசத்தில் வழி நடத்தணும். இந்த நாள்பட்ட வியாதினால அவங்கள என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? அவங்கள ஆண்டவர் இடத்துல நாம் கூட்டு வரணும். அதுதான் வந்து ஒரு வசனம் சொல்லுது. எடுத்து படிங்களா, எஸ்தர் 4:14 படிங்க. அதான், நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் போதும் நிறுத்துங்க. நீங்க அப்படி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா, யாருக்கும் போயிட்டு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தீங்கன்னா ரட்சிப்பு எப்படி வரும், வேறு வழியாக வரும். இந்த சம்பவம் 2 சம்பவத்தில் ஒத்து வருதா? எப்படி வந்தது? அவங்களுக்கு யாருமே சொல்ல, ஆண்டவரே என்ன பண்ணாரு, தேடி போய் என்ன பண்ணிட்டாரு, ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நீங்க அப்படிதான், நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. அவரு போய் என்ன பண்ணுவாரு, நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பழியை உங்க மேல போட்டுருவாரு. நீ என்ன பண்ணல, நீ போய் அவங்கள ரட்சிப்புக்குள்ளாக நடத்தல, அதனால நீ மௌனமா இருந்த, நானே போயிட்டு என்ன பண்ணிட்டேன், அவங்கள ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்திட்டேன். அதான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் எங்க வரும், வேறொரு இடத்திலிருந்து வரும். இந்த காலத்துல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா, ஆண்டவரை பத்தி சொல்லாம இருந்தீங்கன்னா ரட்சிப்பு எப்படி வரும், வேற வழியா வரும். அது ஏசப்பா மூலயமா வரும், இல்லை மற்ற சபை மூலயமா வரும், ரட்சிப்பு வரும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருந்து என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்துல சேர்க்கணும். அடுத்து பாருங்க, அடுத்து எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கும் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். ஒருவனையும் காணேன். அப்படின்னு நிறுத்துங்க. நான் தேசத்துக்கு அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். 38 வருஷமா இருந்தாங்க, யாரையுமே நான் காணோம். 38 வருஷமா அந்த ஆள் இருந்தான், அவனை குணப்படுத்துறதுக்கு அவனுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அதான் ஆண்டவர் வருத்தமா சொல்றாரு, ஒரு மனுஷன் என்ன பண்ண தேன்ன, யாருமே காணோம். இந்த வசனம் அதான் நம்மளுக்கு உணர்த்துது. பாருங்க, நீங்க போய் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த 38 வருஷமா இருந்திருப்பானா அவன்? கண்டிப்பா 38 வருஷமா அவன் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு அவங்கெல்லாம் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு யாரை தேன்ன, ஒரு மனுஷனை தான் தேன்ன. அந்த மனுஷனை என்ன பண்ணல, காணல. அடுத்த வசனம் படிங்க. ஆகையால் நான் அவர்கள் மேல் என் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் துமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்மளதான் ஆண்டவர் என்ன பண்றாரு,
தேடிக்கொண்டிருக்கிறார். நாமளும் மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற வழியா வந்துடும். அதுக்கப்புறமா ஆண்டவருடைய கோபம் அதிகமாயிடும். ஆண்டவருடைய கோபம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன வரும்? கொரோனா வரும், குரங்கு அம்மை வரும், சிவப்பு பூஞ்சை, பச்சை பூஞ்சை, எல்லாமே வியாதி வரும். பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்களா, ஆண்டவர் எதுக்காக மக்களை அழிச்சாரு? ஆண்டவருக்கு விரோதமா எழும்பினாங்க, பாவம் செஞ்சாங்க, அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சு. அதனால தான் என்ன பண்றாரு? ஆண்டவர் அழிக்கிறாரு. இன்னைக்கும் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல தான் மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய வேதம் நமக்கு திட்ட தெளிவாக சொல்லிச்சு. இப்போவும் எப்படி நடக்குது? அப்படிதான் நடக்குது. நோவா காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் அக்கிரமம் பாவம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு பெண்களே என்ன பண்றாங்க? போதை பழக்கத்துக்கும் பாவத்துக்கும் அடிமையாக போயிட்டாங்க பாருங்க. அதனால ஆண்டவருடைய கோபம் அதிகமாகாதபடிக்கு நாம் என்ன பண்ணோம்? திறப்பிலே நின்று ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நம்மளை பாதுகாக்க மாட்டாரா? எந்தவித கொடி நோய் வந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டாரு? அதுலேருந்து அழிக்க மாட்டாரு. அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவார். எப்படி நம்மளை கொரோனாலேருந்து நம்மளை காப்பாற்றினாரோ அதே போல் எந்த வியாதி வந்தாலும் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அதுலேருந்து நம்மளை என்ன பண்ணுவார்? தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுங்க? மற்றவர்களுக்காக ஜெபிங்க. யாராவது வியாதிஸ்தலாக இருந்தாங்கன்னா, ஆண்டவரை பற்றி அறியாமல் இருந்தாங்கன்னா ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த சம்பவத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 விதமான ஆட்கள் இருந்தாங்க. அதனால் நாம் ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு அவங்கள போய் என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய வழியில் அவங்கள நடத்தணும். கர்த்தர் தாமே இந்த சின்ன செய்தியை ஆசீர்வதிப்பாராக.